நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். உங்களோட வாழ்க்கையில எல்லா எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் இழந்துட்டு நிக்கிற ஒரு சூழல்ல இருக்கிறீங்களா? எதுவுமே இனி மாறாதுன்னு யோசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில எந்த நல்லதும் இனிமே நடக்கும்னு எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லைங்கன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் இப்படி செய்வார், இதை செய்வார், அதை செய்வார்னுலாம் ஒரு காலத்துல நம்பிட்டு இருந்தேன், விசுவாசம் வச்சிருந்தேன். ஆனா ஜான் இப்ப அப்படி எதுவுமே இல்லை. இப்ப எந்த ஒரு நல்லதும் நடக்கும்னு எனக்கு பெருசா எதிர்பார்ப்பு இல்லை. நம்பி நம்பி ஏமாந்தும் சோர்ந்தும் போயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, விசுவாசித்திருக்கிறதுல கூட நீங்க சோர்ந்து போக முடியும். நன்மை செய்யறதுல சோர்ந்து போகிறது பத்தி வேதம் சொல்லுது இல்லையா? வேற மாதிரி சொல்லணும்னா, நம்புறது, ஆண்டவரை விசுவாசிக்கிறது, எல்லா எதிர்மறையான சூழல்களுக்கு நடுவிலேயும் சரியான விஷயங்களை செய்யறப்ப நீங்க அதுல சோர்ந்து போறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க அப்படி ஒரு இடத்துல இருக்கலாம். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஆண்டவர் என்னோட ஆவியில ஒரு வசனத்தை தந்திருக்கிறார். உங்கள சிலர் நீங்க இப்ப இருக்கிற சூழல்ல அந்த வார்த்தையை கேட்கணும்னு அவர் விரும்புறார். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தாலும் கூட, ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வர வாய்ப்பே இல்லைன்றது போல இருந்தாலும் கூட, இதை கவனிங்க. உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசுறார். யோவான் 5ஆம் அதிகாரம் பாருங்க. இது வேதத்துல எனக்கு அதிகம் பிடிச்ச ஒரு பகுதி. நான் அடிக்கடி இதை பத்தி பேசியிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இப்ப இதுல எதை பத்தி ஞாபகப்படுத்தினாருன்னா, அங்க ஒரு மனுஷன் அந்த பெதஸ்தா குளத்து பக்கத்துல இருக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்தை சுத்தி நிறைய வியாதிப்பட்டவங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய தூதன் அதுல இறங்கி தண்ணியை கலக்கும் போது முதல்ல அந்த குளத்துல இறங்குற யாரும் சுகமாகிடுவாங்க. அவங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் அது குணமாகிடும். அங்க 38 வருஷமா நடக்க முடியாம ஒரு மனுஷன் இருக்கிறான். எவ்வளவு நீண்ட காலம் பாருங்க, எந்த மாற்றமும் இல்லை. அத்தனை வருஷ காலமும் அவன் ஏமாற்றத்தை தான் பாக்குறான். அற்புதம் நடக்க எந்த வாய்ப்பும் இல்லாம இருந்துச்சு. மத்தவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, ஆனா இந்த மனுஷனுக்கு அப்படி எதுவுமே நடக்கல. அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அங்க இருந்த யாருக்காச்சும் அற்புதம் நடந்தா அவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அங்கேயே இருந்து வேற யாருக்காச்சும் நம்ம உதவி செய்வோம்னு எல்லாம் யோசிக்கிறது இல்லை. இப்படி ஒரு சூழல்ல தான் இயேசு அந்த மனுஷனை சந்திக்கிறாரு. 6ஆம் வசனம் பாருங்க. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறார். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அப்படி கேட்டாருன்னு பாக்குறோம். 7ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அவன் எவ்வளவு ஒரு மோசமான சூழல்ல இருக்கான்னு பாருங்க. அவன் இயேசு என்ன கேட்டார்னு கூட சரியா கவனிச்ச மாதிரி தெரியல. அவர் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு அவனுக்கு புரியவே இல்லை. அந்த ஒரு சூழல்ல அவனுடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட 0. எதையும் எதிர்பார்க்கிற ஒரு சூழல்ல அவன் அப்ப இல்ல. பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையின் சூழல்ல அந்த மனுஷன் இருந்தான். ஒருவேளை இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க பெருசா எதிர்பார்க்காம இருக்கிற ஒரு சூழல்ல ஆண்டவர் வெளிப்படுவார். நீங்க உங்களோட எல்லா தோல்விகளையும், ஏமாற்றங்களையும், வேதனைகளையும் பார்த்துக்கிட்டு பெதஸ்தா குளம் மாதிரியான ஒரு சுய பரிதாப சூழல்ல உட்கார்ந்துக்கிட்டு இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் நான் இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்துல அறிவிக்கிறேன். நீங்க பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இடைப்படுவார். நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு நபர்கிட்ட சாதாரணமா நீங்க பேசிட்டு இருக்கிறது போல யோசிக்கலாம். அந்த ஏதோ ஒரு நபர் மூலமா கர்த்தருடைய கரத்தின் வல்லமை விளங்கும். அவர் ஆண்டவரின் உபகரணமா கூட இருப்பார். தெய்வீக வழிநடத்துதல் அந்த நபர் மூலமா உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுவார். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் இன்னும் சர்வ அதிகாரம் உடையவரா சிங்காசனத்தில் இருக்கிறார். நிஜத்துல சூழல் எப்படி இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை மாறவே மாறாதது போல இருந்தாலும் சரி, இனிமே எந்த நம்பிக்கையும் இல்லை, இனிமே எந்த மாற்றமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லைன்னு நீங்க நினைச்சாலும் அவர் தம்மோட வார்த்தையில உண்மை உள்ளவர். உங்க வாழ்க்கையில அந்த ஒரு நபரை நீங்க சந்திப்பீங்க. அவர் உங்க வாழ்க்கையில வருவார். நீங்க பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிற ஒரு சூழல்ல நீங்க உங்களோட நிலைமையை தலைகீழா மாற்றி போடுற ஒரு நேர்மறையான மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏசு அந்த மனுஷன் சொன்னதை கவனிக்கல. அவர் என்ன சொன்னாரு? உன்னோட படுக்கையை எடுத்துட்டு நட. வசனம் 9 பாருங்க.
உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். உடனே நான் உங்ககிட்ட இதைத்தான் சொல்ல விரும்புறேன். நீங்க பெருசா எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறீங்களா? உடனே 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 நீங்க கர்த்தருடைய கரத்தை பார்ப்பீங்க. உடனே சரியான நபர் உங்க வாழ்க்கையில வர்றதை நீங்க பார்ப்பீங்க. உடனே ஒருவரும் பூட்டக்கூடாதபடியான வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உடனே உங்க வாழ்க்கையில ஆண்டவரோட தெய்வீக நடத்துதலை பார்ப்பீங்க. அது உங்களுடைய முழு வாழ்க்கையும் மாற்றி போடும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.